ஹே ஆல், நான் இந்த வீடியோ எதுக்காக ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். அதே மணிக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். சீரியஸாக நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தாலும் இது பிகினர்ஸ், இன்டர்மீடியட் அப்படிலாம் கிடையாது. என்னோடய வீடியோஸ் முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குன்னா தாராளமாக என்னோடய வீடியோ பார்க்கலாம். அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு 1 மந்த் மட்டும் ப்ராப்பராக உட்காந்து படித்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்குறதுலையே நீங்கள் தாராளமாக நீங்கள் ரீட் பண்ணிடுவீங்க. ஹிந்தி ரீட் பண்ணுவீங்க, வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வேர்ட்ஸ் வச்சு உங்களாலேயே ஒரு சில சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு குட்டி நார்மலாக உங்களால் பேச முடியும். அந்த அளவுக்கு என்னால் கொண்டு போக முடியும். பட் மேக் ஷுர் நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கணும். நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் யூ வில் சீரியஸ்லி உங்களால் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு பிகினராக உங்களால் ஹிந்தியை கொஞ்சம் பேச முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம டே 1 கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம என்ன டே 1ல் பார்க்க போகிறோன்னா வவல்ஸ் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் அதை ஸ்வர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு ஹிந்தியை எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். கோட்டு கீழே கோடை டச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 போட்டு மைனஸ் சிம்பிள் போட்டு பக்கத்தில் 1 போட்டு இந்த 1க்கு மேலே மட்டும் கோடு போடணும். சரிங்களா? இது இதே மணிக்க 3 போட்டு 2 கோடு போட்டு மேலே கோடு போட்டால் இந்த இது நீங்கள் ஒன்லைன் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேபி அன்ரூல்டு யாரும் வாங்காதீங்க. முடிஞ்சால் ஆன்லைனில் சின்ன பிள்ளைங்க பார்த்து படிக்க சொல்ல போகிறீங்க அப்படின்னா 2 லைன் நோட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1 போட்டு எஸ் போடணும். போட்டால் இ, அதே இ போட்டு மேலே இந்த மாதிரி போட்டால் ஈ. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ் மாதிரி தான் இருக்கும். தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா ஹிந்தி ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஹிந்தி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்து பாருங்கள், வெறும் 3 மட்டும் போட்டு மேலே கோடு போட்டால் ஊ. 3 போட்டு சென்டர்லேருந்து இந்த மாதிரி போட்டு 7 போட்டு மேலே கோடு போட்டால் ஊ. சரிங்களா? அடுத்து கே தலைகீழ போட்டு ஒரு எஸ் போட்டால் இக்ரு, இல்லைன்னா ரீ. ஆக்சுவலாக நான் படிக்கும்போது எனக்கு இக்ரு தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போ கேவி ஸ்கூல்ஸ்லலாம் ரீன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்க படிக்கிறீங்க, காமனாக ரீனே படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் அப்படின்னா இக்ரூன் தான் நான் படிச்சிருக்கேன்னா இக்ரூனே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கேல இந்த இது மட்டும் போடுவோம்ல, இது போட்டு பக்கத்துலேயே ஜே போடணும். போட்டால் ஏ. சரியா? அடுத்து ஏ மாதிரியே போட்டு மேலே இந்த மாதிரி போடணும். இது ஐ, ஏ ஐ. அடுத்து போட்டவங்கல்ல, அந்த ஆவை இங்கே போட்டு மேலே அப்படி இழுத்து விட்டா ஓ. சரிங்களா? ஏ ஐ ஓ. அடுத்து அதே மாதிரி போட்டு இந்த இதில் 2யுமே போடணும். போட்டிங்கன்னா அவு. ஓகேவா? ஆ இ ஈ உ உ இக்ரு ஏ ஐ ஓ அவு. அடுத்து இன்னும் 2 லெட்டர் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆ போட்டு மேலே புள்ளி வைக்கணும். இதுக்கு பேர் அம். அதே ஆ போட்டு சைடில் 2 புள்ளி வச்சா அஹ. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறீங்க. இதை ஒரு நோட்டில் தாராளமாக எழுதி பார்த்துக்கோங்க. ஆ இ ஈ உ உ இக்ரு. இக்ரு இல்லைன்னா ரீ. ஏ ஐ ஓ அவு அம் அஹ. இப்போது நான் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். இதை நீங்கள் நோட் போட்டு எழுதிட்டு அந்த இதை இப்போ ஒரு நோட் எடுக்கிறீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா?
ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதி காட்டுறேன். அதுதான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. அதை எழுதிட்டு இப்போது ஆ ஆ நான் இப்படி எழுதுகிற மணிக்க கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இப்படி எழுதிக்கோங்க. சரியா? ஐ ஹோப் வீடியோவில் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு கொஞ்சம் லைன்ஸ் விட்டுருங்க. நோட்டோட பாதியில் விட்டுட்டு இங்கே வந்துடுங்க. பாதியிலேருந்து ஊக்கு அப்புறம் என்னது ரீ இல்லைன்னா இக்ரூ பார்த்தோமா, அடுத்து ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. சரிங்களா? இப்போ என்னன்னா இப்படி எழுதிடுங்க. எழுதிட்டு நீங்கள் லைன் போடுறதுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதை எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஆ ஆ இ ஊன்னு சொல்லிக்கிட்டே எழுதணும். எப்படி எழுதணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ இப்படியே இப்படியே எழுதிட்டு வருவாங்க. சரிங்களா? இப்படியே எழுதிட்டு வருவாங்க. அப்படி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹிந்தியில் சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் நமஸ்தேன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நமஸ்தே. சரிங்களா? எழுதிட்டு தான் நான் மேலே கோடு போடுவேன். அப்போ லெட்டர்ஸ் எல்லாமே ரைட்டு டு லெஃப்ட் டு ரைட்டில் போகுதா? ஸோ நீங்கள் இப்படி எழுதி ஸ்ட்ரைட்டாக எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்காது. ஸோ இப்போ ஆ எழுதிட்டு இந்த சைடு பக்கத்துலேயே ஆ அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே லெஃப்ட் டு ரைட்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் இது. சரிங்களா? அதே மாதிரி ஆ ஆ இ ஈ ஊ ஊ எழுதி இந்த இதை முடிச்சுட்டு இங்கே வந்துடணும். இக்ரூ இல்லைன்னா ரீக்கு வந்துடணும். இங்கே வந்துடணும். சரிங்களா? அடுத்து ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இந்த மணிக்க நீங்கள் இது ஃபுல்லாக எழுதி பார்க்கணும். ஒவ்வொரு லைன் எழுதும்போதும் சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக மெமரைஸ் ஆகிறது. ஓகேவா? இப்படி ஆ அப்படின்னு எழுதுறத விட இப்படி எழுத நமக்கு வந்து நம்ம பிரெயினுக்கும் அடுத்தடுத்து ஓ இப்படி போட்டால் அது, இப்படி போட்டால் அது, இப்படி போட்டால் அதுன்னு ஃபாஸ்ட்டாக லேர்ன் ஆகிக்கிறோம் வேறு. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மெமரைஸ் எந்த அளவுக்கு ஆகுதோ அது வரை எழுதி பாருங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எழுதுங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுதி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நோட்டு தான். சாதாரணமாக ஒரு 10 ரூபாயா? இந்த நோட்டு எவ்வளோன்னு தெரிலங்க. 20 ரூபா. 20 ரூபாய்க்கு ஒரு நோட்டு வாங்கிட்டு பாதியாக பிரிச்சுட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்து மறுநாளும் உங்களுக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னா மறுநாளும் எழுதி பாருங்கள். மறுநாள் வந்து ஹாஃபாக பிரிச்சுட்டு எழுத வேண்டாம். இதை ஒன் டைம் எழுதி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை நோட் எடுத்து படிச்சிருங்க. படிச்சுட்டு பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்காம எழுதுறதுக்கு வராது. இப்போ நான் பார்க்காம ஃபஸ்ட்டு எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஆ ஞாபகம் இருக்கும், ஆ ஞாபகம் இருக்கும், மிஞ்சி போனால் ஈ ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னா நான் நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் படிச்சுட்டு திரும்ப பார்க்காம எழுத ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். திரும்ப எழுதுறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் எழுதுங்க. அடுத்த நாள்லேருந்து பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மணிக்கு உங்களோட ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், தன்யவாத் அண்ட் தேங்க்யூ ஆல்.